அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி கிணற்றுக்குள் ஆழ்ந்த ஒரு பெரிய கிணற்றுக்குள் ஜீவ சமாதி அடைந்த ஒரு சித்தரை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அவரது வாழும் காலத்தில் நடந்த அதிசயம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டால் தலை உங்களுக்கு சுற்றிவிடும். ஆம், அவர் வாழும் காலத்தில் கூடு விட்டு கூடு பாய்ந்த வித்தையை நன்று கத்தவர். அவர் சித்தர்களுடன், அதாவது தனது சிஷ்யர்களுடன் பேசி கொண்டிருக்கும்போது, எங்கேயாவது ஒரு இடம் செல்வார்கள், அந்த சிஷ்யர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும்போது திடீரென்று மாயமாக மறைந்து விடுவார். ஆனால் பல இடங்கள் உட்கார்ந்து தவறு செய்து கொண்டிருப்பார். அதை பலர் அங்கே அவரை பார்த்தேன், இங்கே அவரை பார்த்தேன் என்று பேசி கொண்டிருப்பார்கள். ஆனால் திடீரென்று நம்முடன் சேர்ந்து கொள்வார். இப்படி கூடு விட்டு கூடு பாயும் அதிசயம் அவரிடம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் பல இடங்களில் பல நேரங்களில் தண்ணீரில் நடந்து வந்து தியானம் செய்ததை பலரும் கண்டிருக்கிறார்கள். உலகத்திலே உச்சபட்சமாக கூடு விட்டு கூடு பாயும் என்பது மிக சக்தி படைத்த ஒரு வித்தையாகும். லிங்கமா என்னும் ஒரு அற்புத, அதாவது நீரில் மிதக்கும் சக்தி அவர் பெற்றிருந்தார். பிரச்சனைகள் இன்றும் கூட அந்த ஜீவ சமாதியில் பிரச்சனைக்காக நீங்கள் சென்றால் உங்கள் கனவிலே அடுத்த நிமிடமே அதற்கான தீர்வை சொல்லிவிடுகிறார். அவர் வாழ்ந்த காலத்தில் மிகப்பெரிய விஷயங்களையும் அதிசயங்களும் நடத்தி வைத்திருக்கிறார். யார் இவர், எங்கே இருக்கிறார், இதை பற்றித்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்கிறோம். அதற்கு முன் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துக் கொள்ளுங்கள். அப்போது தான் நாங்கள் கொடுக்கும் காணொலி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கப்படும். நீங்கள் கொடுக்கும் ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும். சரி, இந்த சித்தர் 120 ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய அதிசயங்கள் நடத்தியிருக்கிறார். அவரது ஜீவ சமாதி பெரிய கிணற்றுக்குள் அவருக்கு ஜல சமாதி அடைந்திருக்கிறார். ஜல சமாதியான யோசித்து பாருங்கள். ஒரு கிணற்றில் இறங்குவதே கஷ்டம், கிணற்றில் நீச்சல் அடிப்பது மிகப்பெரிய கஷ்டம். அதில் அப்படியே ஜீவ சமாதியானால் யோசித்து பாருங்கள், அவ்வளோ எளிதில் அல்ல. அப்படி ஒரு ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார். யார் அவர் என்றால் யாரும் இல்லை, சென்னையில் தான் அந்த ஜீவ சமாதி இருக்கிறது. சென்னையில் பழைய வண்ணாரப்பேட்டை அருகே கோதண்டராமன் தெருவில் சிங்கசாமி என்ற இடத்தில் தான் இந்த சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கிறது. இவருக்கு அன்பாக தாத்தா கோவில் என்று அழைப்பார்கள், செங்கல் சித்தர் என்று அழைப்பார்கள். இவருக்கு இரண்டுமே அவரது பெயராகத்தான் இருக்கும். அனைவருக்கும் தாத்தா கோவில் என்று அழைத்து தாத்தா கோவில் என்று தான் அழைப்பார்கள். அப்போது அனைவருக்கும் தெரியும். சரி, வாழும் காலத்தில் இவர் கூடு விட்டு கூடு பாய்ந்ததும், அவரது தண்ணீர் மீது நடப்பதும், பல தவங்களும் செய்வதும், பல அதிசயம் நடப்பதும், இதையெல்லாம் அவர் வாழுங்காலத்தில் செய்தார். தற்போது அவர் உயிருடன் இல்லை, ஜீவ சமாதி அடைந்து விட்டார். இன்று என்ன விசேஷம் என்றால், இன்றும் கூட அவரது சக்தியும் அவரது வைப்ரேஷனும் குறையாமல் அப்படியே தான் இருக்கிறது. ஆம், மிகப்பெரிய சக்தியும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. நீங்கள் பக்தியுடன் தியானம் செய்தால் இன்றும் கூட அவரது அருளாசி பிளஸ்ஸிங் நமக்கு கிடைக்கிறது. நம்ம என்ன பிரச்சனையாக சென்றாலும் சரி, இப்போது ஒரு பெரிய வியாதி இருக்கிறது, கடன் பிரச்சனை இருக்கிறது, எதிரிகள் பிரச்சனை என்று எந்த பிரச்சனையாக சென்று அங்கே அமர்ந்து தியானம் செய்தால் அன்று இரவே தாத்தா சித்தர் நமது கனவில் வந்து விடுவார். அந்த பிரச்சனை எப்போது தீரும், எந்த நாளில் தீரும், அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக அவர் சொல்லிவிடுவார். எனவே நமது முக்காலத்தை உணர்ந்து கொள்வதற்கு இந்த தாத்தா சித்தர் நமக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறார். இந்த கோவிலுக்கு போகாத நண்பர்களே இல்லை. இது ஒரு ஜல சமாதி, ஜீவ சமாதி என்பதால் நீர் ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உதாரணமாக கடகராசி, மீனராசி, ரிஷபராசி, இப்படி நீர் ராசிகளில் உள்ளவர்கள் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய அதிசயங்களை கொடுக்கும். மற்ற ராசிகளும் கொடுக்காது என்றால் அப்படியெல்லாம் இல்லை. ஜலசமாதி அடைந்தால் அவருக்கு இதில் சற்று கூடுதலாக இந்த பவர் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கோவிலை பொறுத்தவரை எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. உதாரணமாக கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதிரிகள் தொல்லையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காதல் தோல்வியாக இருந்தாலும் சரி, மனவேதனையாக இருந்தாலும் சரி, மன வலிமையாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, ஏக்கமாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு உடனே விடை கிடைக்கும். அதுவும் கனவு வழியாக நாமே தெரிந்து கொள்ளலாம். ஒருவர் சொல்லி ஒருத்தர் கேட்டு எல்லாம் இல்லை, நாமே தெரிந்து கொள்ளலாம். இந்த தாத்தா சித்தர் கோவிலுக்கு செல்லாத விஐபிகளோ பிரபலங்களோ கிடையவே கிடையாது. ஏனென்றால் அதிசயங்களும் அமானுஷங்களும் சக்தி படைத்தவர்களும் நிறைய அவர்களுக்கு சொல்லியிருக்கார்கள். மிகப்பெரிய அதிசயங்களும் நடத்தியிருக்கார். நீங்கள் ஒரு முறை சென்று வழிபடுங்கள், வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் பெரிய அளவுக்கு உயர்வீர்கள். செல்வமும் செல்வாக்கும் மாலையும் மரியாதையும் கிடைக்கும்.
தாத்தா சித்தரை வணங்குங்கள், நலமுடன் வாழுங்கள். வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிடும். நன்றி.